கருங்கடல் அருகே துருக்கி எண்ணெய் கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. திடீரென நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 10 லட்சம் பேரல் கச்சா எண்ணெயுடன் கப்பல்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த தாக்குதலுக்கு தற்போது வரை எந்த நாடும் பொறுப்பேற்கவில்லை. துருக்கியின் இஸ்தான்புல் நகருக்கு அருகே உள்ள போஸ்பரஸ் ஜலசந்தி பகுதியில் 1 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை சுமந்து வந்த எம்டி அல்துராய் என்ற துருக்கி நாட்டு எண்ணெய் கப்பல் மீது ட்ரோன் மட்டுமின்றி ஆளில்லா நீர்மூழ்கி ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. நேற்று காலை இஸ்தான்புல் கடற்கரையிலிருந்து சுமார் 28 கிலோமீட்டர் தொலைவில் இச்சம்பவம் அரங்கேறியுள்ளது. இந்த தாக்குதலில் கப்பலின் கேபின் மற்றும் எஞ்சின் அறை கடுமையான சேதமடைந்திருக்கிறது. அது மட்டுமின்றி எஞ்சின் அறையில் ஓட்டை விழுந்து தண்ணீர் புகுந்ததால் கப்பல் தனது கட்டுப்பாட்டை இழந்து கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. கப்பலில் இருந்த 27 துருக்கி ஊழியர்கள் அதிர்ஷ்டவசமாக எவ்வித காயமும் இன்றி பாதுகாப்பாக இருப்பதாக துருக்கி போக்குவரத்து துறை அமைச்சர் அப்துல் காதிர் உராலோக்லு தெரிவித்திருக்கிறார். இந்த கப்பல் ரஷ்யாவின் நோவோரோசிக்ஸ் துறைமுகத்திலிருந்து 10 லட்சம் டன் கச்சா எண்ணெயுடன் வந்து கொண்டிருந்தது. கப்பல் முழுமையாக எண்ணெயால் நிரப்பப்பட்டிருப்பதால் கசிவு ஏற்பட்டால் அது போஸ்பரஸ் ஜலசந்தி மற்றும் கருங்கடல் பகுதியில் பெரும் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது. துருக்கி கடலோர பாதுகாப்பு படையினர் மற்றும் அவசர கால மீட்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். தற்போது 3 ராணுவ கப்பல்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளன. இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த நாடும் பொறுப்பேற்கவில்லை. இருப்பினும் கடந்த சில வாரங்களாக யுக்ரைன் ரஷ்யா போர் சூழலில் கருங்கடல் பகுதியில் உள்ள எரிசக்தி வழித்தடங்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன. இந்த தாக்குதல் உள்நோக்கத்துடன் கப்பலின் இன்ஜினை செயலிழக்கச் செய்வதற்காகவே நடத்தப்பட்டிருப்பதாக துருக்கி அதிகாரிகள் கருதுகின்றனர். உலகளாவிய எரிசக்தி சந்தையில் ஏற்கனவே விலை ஏற்றம் நிலவி வரும் நிலையில் மிக முக்கியமான போக்குவரத்து பாதையான போஸ்பரஸ் அருகே நடந்த இந்த தாக்குதல் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது.